தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுவையில் இன்று குழுப்பணி போர் வீரர்கள் மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்வு மிக சிறப்புற சுப்பிரமணிய பாரதியார் அரங்கில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தில் சேர மாணவர்களை ஊக்குவிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக நடைபெற்ற விழாவில் பிரெஞ்சு துறை பேராசிரியர் முனைவர் பாவாணர் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை வரவேற்று உரையாற்றினார். திரைப்பட இயக்குனர் மற்றும் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற சுமித்குமார் சிங், தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட இயக்குனர் சுஷில் மன்வானி மற்றும் தொழிலதிபர் மற்றும் சமூக சேவகர் ஹரிஷ் குப்தா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சமூக சேவை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த சலிமால் வினாஸ், ஆஷிப், கடலோர காவல் படையை சேர்ந்த MTS ஜெயக்குமார் மற்றும் தலைமை அதிகாரிகள் கௌதம் சதுர்வேதி, ஜிதேந்திரகுமார், தளபதி, முன்னாள் கடற்படை விமான போக்குவரத்து மற்றும் மூத்த புள்ளியியல் துறை அதிகாரி தங்கராஜு, கல்வி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் ஆகியோர் தலைமை உரையாற்றினர். இந்த அழகிய வளாகத்திற்கு ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் நிலையான முயற்சியும் உழைப்புமே காரணம் என்று கூறினர். மேலும் கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் தெரிவித்தார். கொட்டும் பனிக்கால நிலையிலும் பணிபுரியும் கடலோர காவலர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் அவர் நினைவு கூர்ந்தார். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை ஊக்குவிக்கும் பணிக்காக குழு பணி போர் வீரர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தேசங்களின் பெயரை உயர்த்தி தேசத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் கொள்கைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். திரைப்பட இயக்குனரும் சிறந்த தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவருமான ஹர்ஷ் குப்தா சுமார் 5 கோடி இளைஞர்களுக்கு கற்பித்த தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். கல்லூரி இளைஞர்களை இராணுவ வீரர்களாக பார்க்கவும் இந்த பயணத்தின் பலனை காணவும் விரும்பினார். முன்னாள் கடற்படை விமான போக்குவரத்து மற்றும் மூத்த புள்ளியியல் அதிகாரி தங்கராஜு மாணவர்களை இராணுவத்தில் சேர ஊக்குவித்தார். ஜிதேந்திரகுமார் உதவி கமாண்டர் கடலோர காவல் படைகள் எப்படி யார் யார் சேரலாம் என்பது குறித்தும் பேசினார். MTS ஜெயக்குமார் தலைமை அதிகாரி கடலோர காவலர்கள் எப்படி பாதுகாப்பாக நாட்டை காக்கின்றனர் என்பதை காணொலி மூலம் விளக்கினார். மேலும் செயற்கை தீவுகள் மற்றும் கடல் முனையங்களை பாதுகாக்க சட்ட அமலாக்க நடவடிக்கைகளுக்கு உதவுங்கள், கடலோர காவல் படையில் உள்ள பல்வேறு தொழில் வாய்ப்புகள் குறித்தும் குறிப்பிட்டார். எந்த ஒரு பட்டதாரியும் இப்பணிகள் சேரலாம். அவர்களுக்கு சிறந்த பயிற்சி சார்ந்த பயிற்சி வழங்கப்படும். டிப்ளமோ படித்தவர்கள், +2 மாணவர்கள் கூட இப்பணிக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்து சேரலாம் எனவும் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ மக்களின் நீண்ட நாள்